Assalamualaikum. Welcome back to Mmshaandkitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குக்கு comaliல பாஸ்கர் மாஸ்டர் செஞ்ச தந்தூரி மஷ்ரூம் ரெசிபி. நம்ம எப்படி ஆப்பம் பேன்ல எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 1/4 கப் நான் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் நான் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக நம்ம மிக்சியில் போட்டுட்டிங்கன்னா லிக்விட் ஆயிரும். நீங்கள் கையிலே நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆயிருச்சு பாருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பெரிய மஷ்ரூமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பின்னாடி இந்த ஸ்டெம்லாம் இருக்கட்டும், எதையும் க்ளீன் பண்ண வேண்டாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம இந்த டிக்காவில் செய்யும் போது. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கோட் ஆகணும். எல்லாமே நல்லா எல்லா மஷ்ரூமும் நல்லா கோட் ஆகணும் தான் நம்மளுக்கு அந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்மளோட பணியாரம் பேன் ரெடியாக இருக்குது. அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கீழே அதை ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரஷ் வச்சு நான் எல்லா சைடும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த மஷ்ரூமை நான் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணுறேன். கொஞ்சம் இடவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மிடில் மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம அங்கே சார்கோல் வைக்க போகிறோம். கறிக்கட்டை வைக்க போகிறனால நம்மளுக்கு நடுவில் மட்டும் ஸ்பேஸ் விட்டுடலாம். இது 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ உங்ககிட்ட இருக்க அந்த எக்ஸ்ட்ரா மசாலா இது மேலே ஊற்றிட வேண்டாம். ஏன்னா வேஸ்ட்டாக அந்த பேனில் தான் ஒட்டும். இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் இந்த பேனில் ஒட்ட தான் செய்யும். எல்லா பேன்லேயும் ஒட்டும். நீங்கள் தப்பாக செஞ்சிட்டிங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கனால பேனில் ஒட்ட தான் செய்யும். இப்போ நல்லா பேக் சைடு நான் வேக வைக்கிறேன். இப்போ 2 சைடுமே நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மஷ்ரூமில் நல்லா அந்த மசாலா ஒட்டும். இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இந்த மஷ்ரூமை நம்ம வேக வைக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா அதில் ஒட்டுதில்ல. அதெல்லாம் நீங்கள் ஆனதுக்கப்புறம் அந்த கத்தியை வச்சு சொன்னதுக்கப்புறம் அந்த கோடு வர்றதை விட்டுட்டு நீங்கள் இந்த சூடாக இருக்கும்போது அந்த டிஷ்யூ அப்படி இல்லைன்னா ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். சூடாக இருக்கும்போதே எதாக இருந்தாலும் எடுத்துருங்க. என்ன லைட்டாக தடவிட்டு விட்டுருங்க, ரொம்ப தடவை வேண்டாம். இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேனில் கோடு எதுவும் விழுகாது. இப்போ நான் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேஸில் கிரில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த பணியாரம் பேன்லேயே சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன வுட் பீஸ் எடுத்துகிட்டு ஒரு மரக்கட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் சார்கோல் ரெடி பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க எப்படி இந்த சார்கோல் பண்ணுறது, அதை ஃபுல்லாக காட்டுங்க அப்படின்னு. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பிளாக் ஆனதுக்கப்புறம் நெருப்பு அணைச்சிட்டு அந்த மிடில் வச்சுருங்க. வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் அந்த சார்கோலோட ஃப்ளேவர்லாம் அந்த மஷ்ரூமில் இறங்கும். அவ்வளோதான், ஸ்மோக்கியான தந்தூரி மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு அவ்வளோ டைமில் எடுக்காது. ஒரு சிம்பிள் டிஷ்ஷு தான் இது. நீங்கள் உடனே ஒரு ஸ்டார்டர்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தந்தூரி மஷ்ரூமை நீங்கள் செய்யலாம். இதோட மைனஸ் அண்ட் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் நிறைய குக்கு comali ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை, see you, take care. மறக்காம நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் FBல ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் அப்டேட் கொடுப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.